இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் என்னாகமம் புத்தகத்தினுடைய முன்னுரையை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இந்த என்னாகமம் புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் மோசே. இதில் 36 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. இதில் 1288 வசனங்கள் காணப்படுகின்றன. வெடிச்சத்தம் போல அமைந்தது எகிப்தினுடைய தலைப்பிள்ளை சங்காரம். துரிதமாக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படுகிறதற்கு அனுமதிக்கப்பட்டனர். கானானின் கனவுகளுடன் அவர்கள் செங்கடலை பிளந்து புறப்பட்டனர். செங்கடலினுடைய ஓரத்தில் அவர்கள் விசுவாச பாடலை பாடி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் காலாகாலமாக மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் கொள்ளுகிறபடினாலே நிறைய நேரங்களில் வனாந்தர மண் வீதியில் அவன் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பெற்று விடுகிறான். எனவே வறண்ட மணல் காட்டிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானின் பூமியை அடைகிறதற்கு அவர்களுக்கு 40 ஆண்டுகள் அலைச்சல் தேவைப்பட்டதை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஒரு தலைமுறையானது மறைந்து அடுத்த தலைமுறையானது அது துளிர்த்து பக்குவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நூலில் பரதேசிகளின் டைரி குறிப்பு, பயங்கர பயணத்தின் அனுபவ தொகுப்புகள், மனிதனின் அவிசுவாச வாழ்வின் அல்லல்கள், வனாந்தர உலக வாழ்வின் நிழல் உருவங்கள், முறுமுறுப்புகளின் தொகுப்புகள் போன்ற பெயர்களெல்லாம் இந்த நூல் பெறத்தக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வனாந்தர படை அணிவகுப்பு நூலுக்கு எபிரேய வேதாகமம் பமித்பார் என்கிற ஒரு தலைப்பை அது வழங்கியுள்ளது. என்னாகமம் என்று தமிழிலே சொல்லுகிறோம். எபிரேய வேதாகமம் பமித்பார் என்று சொல்லி அழைக்கிறது. இதனுடைய பொருள் வனாந்தரத்தில் என்பதாகும். ஆனால் கிரேக்க வேதாகமம் அரித்மோய் என தலைப்பு கொடுத்துள்ளது. இதிலிருந்தே தமிழ் வேதாகமம் என்னாகமம் என்கிற தலைப்பை பெற்றுக்கொண்டது. இந்த நூலில் 2 கணக்கெடுப்புகள் காணப்படுகின்றன. அதாவது ஜனங்களை எண்ணுகிற கணக்கெடுப்புகள் அதிகாரம் 1 4 வரையிலும் மற்றும் இன்னொரு முறை அதிகாரம் 26 ஆகிய 2 இடங்களில் அந்த கணக்கெடுப்புகள் காணப்படுகின்றன. அதாவது ஒன்று அந்த பயண தொடக்கத்தில் சீனாய் மலை அடிவாரத்திலும், இன்னொன்று கானானுக்கு அருகில் அங்கே மோவாப் சமவெளியிலையும் இந்த எண்ணிக்கையானது எடுக்கப்பட்டது. 2 வேத பகுதிகளையும் நம்ம விட்டுவிட்டால் மீதி பகுதிகளில் சட்டங்கள், ஒழுக்க நெறிகள், இஸ்ரவேலின் வனாந்தர அனுபவ தொகுப்புகள் ஆகியவை இந்த என்னாகம புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. எனவே இந்த நூலுக்கு என்னாகமம் என்பதிலும் வனாந்தர ஆகமம் என பெயர் சூட்டியிருந்தால் சிறப்பாகவே அமைந்திருக்கும் என்று அநேகர் கருத்து கூறுகிறார்கள். இந்த நூலில் காணப்படும் பெயர்களையும் எண்ணிக்கைகளையும் கொண்ட நீண்ட பட்டியல் பல நம்ம வாசிக்கக்கூடியவங்களுக்கு ஒருவேளை அலுப்பு தட்ட வைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நூலை நம்ம படிக்கும் பொழுது ஒரு மணல் குன்றுக்கு பின்பாக மறைந்து கிடக்கின்ற ஒரு இனிய பூஞ்சோலையினுடைய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நூல் நமது வாழ்வில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க இது அருமையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த நூல் மோசையினால் எழுதப்பட்டது என்பதற்கு 3 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து மற்றும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களுடைய கூற்றுகள். அதே போல் என்னாகமம் 33வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதுலேயும் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் மோசே தான் இதை எழுதினார் என்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருக்கிறது. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரமாணங்களின் விவரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆகவே இது மோசேதான் எழுதினார் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கூற்று, புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களின் கூற்று, அதே போல் என்னாகம புத்தகத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம். யூத பரம்பரையை அந்த பரம்பரை கூற்றும்
அதே போல் முற்கால வேத அறிஞர்களின் கூற்றும் மோசே தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரமாக திகழ்கின்றன. சுமார் 39 ஆண்டு வனாந்தர அலைச்சல்களை அருமையாக ஓவியமாக்கக்கூடிய இந்த நூலிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நமக்கு பல காரியங்கள் காணப்படுகின்றன. விசுவாசமின்றி தேவனை பிரியப்படுத்த முடியாது என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் விரைவான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுகிறது என்றும், கீழ்ப்படியாமையும் அவிசுவாசமும் ஆசீர்வாதங்களை தாமதிப்பதோடு அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பறித்துவிடும் என்கிற அந்த ஒரு பரிதாபமான நிலைமையையும் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் உத்தமமானவர்களுக்கு வனாந்தர வெயிலில் கூட அவர் நிழலாக இருந்து காத்து நிறைவான ஆசீர்வாதங்களுக்கு அவர் வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களுக்கு யோசுவாவும் காலேபும் ஒரு அருமையான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். அதாவது வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நமக்கு நிழலாக இருந்து உன்னதமானவருடைய அந்த நிழல், சர்வ வல்லவருடைய நிழல் மறைவு நமக்கு இருந்து நம்மை மறைத்து பாதுகாப்பதோடு கூட நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராக அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். யோசுவாவும் காலேபும் இதற்கு அருமையான எடுத்துக்காட்டு. தேவனுக்கு எதிராக புரட்சி மிகவும் ஆபத்தானதும் அர்த்தமில்லாததுமாக அது இருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகத்தில் பீலேயாமும் கோராகும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். தேவனுக்கு எதிராக ஒருபோதும் நம்ம புரட்சி செய்து ஜெயிக்க முடியாது. அது நம்முடைய வாழ்விலே ஆபத்தையும் அர்த்தமில்லாத காரியத்தையும் அது நடப்பித்துவிடும். தேவன் தமது திட்டங்களில் எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டவர். ஒரு தலைமுறை தோற்று போயிடுச்சுன்னா கூட அடுத்த தலைமுறையை உருவாக்கி அதை பக்குவப்படுத்தி தமது திட்டத்தை அந்த தலைமுறையில் அவர் செய்து விடுகிறதற்கு வல்லமை உடைய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். தேவன் அவர் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு தேவனாக, பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக, நீதி உள்ள தேவனாக, தவறுகளை தண்டியாமல் அவர் விடுகிறதில்லை என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு இந்த நூலிலிருந்து பல காரியங்களை நமக்கு ஆன்மீக கருத்துக்களாக அது எடுத்து கொடுக்கிறது. என்னாகமத்தில் 14வது அதிகாரம் 29 35 வசனம் வரையிலும், 16வது அதிகாரம் 4 50, 20வது அதிகாரம் 1 13 இந்த பகுதிகளில் என்ன செய்தி நமக்கு கிடைக்கிறது என்றால், முறுமுறுப்பு தேவனுக்கு வெறுப்பானது, அது தண்டனை பெறுகிறது உறுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரில் பவுல் அப்போஸ்தலன் 10வது அதிகாரம் 5 11 வரையிலும் இதை எடுத்தாள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் என்னாகமம் 22வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரையிலும் பீலேயாமினுடைய பாவம் தேவ சிட்சையை கொண்டு வந்தது என்பதை பார்க்கிறோம். இதனை புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 2:14, 2 பேதுரு 2வது அதிகாரம் 15 16 பார்க்கிறோம். அதே போல் இந்த என்னாகமத்தினுடைய 22வது அதிகாரம் 7 35, 27வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கோராகினுடைய எதிர்ப்பு அது ஒரு பெரிய தண்டனையை, கொடிய தண்டனையை பெற்றது என்பதை பார்க்கிறோம். அதனை யூதா அதாவது புதிய ஏற்பாட்டில் யூதா புத்தகத்தில் ஒரே அதிகாரம்தான், அதில் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே போல் என்னாகமும் 21:9 உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் போல உலக மீட்பராகிய என் இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற கருத்து. இது யோவான் 3:14 பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய நிழல் உருவங்கள் நிறைந்த இந்த நூலிலிருந்து உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம், தாகம் தீர்த்த கண்மலை, பசியாற்றிய மன்னா, சிவப்பு கடாரி, இந்த காரியங்கள் எல்லாமே இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடி முன்னாடி வச்சாங்கன்னா 2 அடிகள் அவர்கள் பின்னாடி இழுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் நிறைந்திருந்தபடினால் ஒரு அடி முன்னாடி போனாங்கன்னா 2 அடி பின்னாடி கீழே விழுகிற ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு அடியாக எடுத்து நம்ம முன்னாடி செல்லுகிறோமா?
வாழ்நாளெல்லாம் உங்கள் பாதம் சேருகிற பாதையில் அடிச்சுவடுகளை முன்வைத்து போன உம்மை நாங்கள் சரியாக பின்பற்றி வருகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் படை, அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் அது ஒரு படை போல அது சீனாயில் ஆயத்தப்படுகிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரம் வரையிலும் அங்கே சீனாயிலிருந்து பாரானுக்கு செல்லுகிற காரியங்களை 12வது அதிகாரம் வரையிலும் பார்க்கிறோம். அதே போல் இஸ்ரவேல் அந்த படை காதேஸ் பர்னேயாவில் 13வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரையிலும் அது பிரயாணப்படுகிறதை பார்க்கிறோம். அது மோவாபுக்கு நேராக 20வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரையிலும் படை மோவாபுடைய சமவெளிகளில் 22வது அதிகாரத்திலிருந்து 36வது அதிகாரம் வரையிலும் நாம் பார்க்கிறோம். நாளைய தினத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரமாக நாம் இதனை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு பெரிய குன்றுகளுக்கு பின்பாக மறைந்திருக்கிறது போல காணப்படுகிற பூஞ்சோலையை எப்படி அனுபவிக்க முடியுமோ அப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படி வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த என்னாகம புத்தகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கற்று நம்முடைய ஆன்மீக வாழ்விலே வளரவும் பலப்படவும் நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.